Hi friends, welcome to Spare Kitchen Karur. இந்த வீடியோவில் நான் என்னோட ஃப்ரெண்டு சுஷித்ரா வீட்டுக்கு போயிருந்தப்போ அவள் எனக்கு செஞ்சு கொடுத்த ஹெல்தியான ஒரு உருண்டையும் அவள் செய்யக்கூடிய பிஸ்னஸ் பற்றியும் இதில் பார்க்கலாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம சேனல் ஸ்பேர் கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சுச்சியும் நானும் ஸ்கூல் டைமில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஹாஸ்டல் மேட்டும் கூடங்க. அவங்க வீட்டுக்கு போனதுமே நேராக கிச்சனுக்கு போயிட்டோம். இந்த ஹெல்த்தியான உருண்டை அன்றைக்கி எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாளுங்க. இது தாங்க கோந்த் கத்தீரா. இது ஒரு வகையான கம்மு, மரத்துலேருந்து எடுக்கிறதுங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் எடுத்துக்கிட்டால் நல்லது. ஸ்ட்ரென்தன் பண்ணும் போனை, இம்யூனிட்டியும் அதிகரிக்கும். ஃபஸ்ட்டு இதை கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு இந்த கோண்ட் கத்திராவை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதை நம்ம ஃப்ரை பண்ணும்போது அப்பளம் பொரிச்சா எப்படி வருமோ அந்த மாதிரி புஷ்ஷுன்னு நல்லா உப்பி வருதுங்க. இது எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நட் ஷாப்லலாம் கிடைக்குங்க. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க சொன்னால், டேஸ்ட் பண்ணோம்னா அதை நம்ம கடிக்கும்போது கம்மு மாதிரி இருக்குங்க. இந்த கம்மை ஃப்ரை பண்ணி எடுத்த கடாயில் மீதி இருக்க நெய்யில் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிவிட்டு 200 கிராம் கோதுமை மாவு எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இதை பார்த்திங்கன்னா 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் 2 பேரும் ஸ்வீட் பண்ணிகிட்டு இருந்தோங்க. குட்டீஸ்லாம் அவங்க ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. என்னோட பொண்ணு கனிஷ்காவும் சுசித்ராவோட பொண்ணு ஒரே செட்டு. நல்ல கோதுமை மாவு வாசம் வரணும். அதே மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாங்க. 200 கிராம் கோதுமை மாவுக்கு 200 கிராம் பவுடர் பண்ண சுகரை ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த கோந்து கத்தீரா அந்த கம்மையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த கோந்து கத்தீராவில் நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்குங்க. இதில் ப்ரோட்டீன், கால்சியம், மெக்னீஷியம் எல்லாமே இருக்குது. இது குட்டீஸ்க்கும் கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் இதில் ஆட் பண்ணியாச்சுங்க. அவ்வளோதான். இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. அழுத்தி பிடிச்சோன்னா நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு பதம் வந்துடும். அப்படி அழுத்தி பிடிக்கும்போது பதம் கிடைக்கல அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு அழகாக பால்ஸ் மாதிரி பிடிக்க வந்துடுங்க. 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்தால் சொல்லவா வேணுங்க. கதை பேசுகிறதுக்கு நம்மளுக்கு டாபிக்ஸே தேவையில்லை. அவள் என்னோடய சேனல் பற்றி கேட்டுட்டு இருந்தா, நீ என்ன பண்ணுற, என்னென்ன வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்க, எப்படி போகுது அப்படின்ட்டு. அதே மாதிரி அவள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ், அப்புறம் எங்களோட குட்டீஸோட ஸ்டடீஸ் இதெல்லாம் எப்படி போகுதுன்னு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எல்லா உருண்டைகளும் உருட்டி எடுத்தாச்சுங்க. இந்த ஸ்வீட்டை குட்டீஸ்க்கு கொடுத்தவங்க, அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரியே வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அடுத்து சுச்சி பண்ணுற பிஸ்னஸ் பற்றி பார்க்கலாங்க. தமிழச்சி அப்படிங்கிற சானிட்டரி நாப்கினோட ரீசெல்லராக இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளில் பல பேர் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பிராண்டடாக இருக்கக்கூடிய நாப்கின்ஸ் தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ஏற்படுற சைடு எஃபெக்ட்ஸ் நம்மளுக்கு தெரியாதுங்க. இந்த நாப்கின்ஸ்லாம் கண்டிப்பாக 4 hours ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணணுங்க. ஆஃபீஸ்க்கு போகிற லேடிஸாக இருக்கட்டும், ஸ்கூலுக்கு போகிற கேர்ள்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு ஃபெசிலிட்டி கிடைக்கிறது இல்லைங்க. அதனால இது ரொம்ப நேரம் நம்ம யூஸ் பண்ணுறனால இதில் இருக்க டயாக்சின்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே போய் கேன்சரை வரவழைக்குங்க. அதே மாதிரி ஃப்யூச்சரில் நிறைய ஃபெர்டிலிட்டி டிஸார்டர்ஸ் ஏற்படக்கூடுங்க. அப்புறம் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கெல்லாம் ஹை பிபி வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணமாக அமையுங்க. அதனால் நம்ம ஆர்கானிக் நாப்கின் வாங்கி யூஸ் பண்ணுறது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லதுங்க, என்விரான்மெண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. சீக்கிரமாக இது பார்த்திங்கன்னா இந்த காட்டன் பேட்ச் டிகம்போஸ் ஆகிடும். இப்போ மார்க்கெட்டில் நிறைய ஆர்கானிக் நாப்கின்ஸ் வந்திருக்குங்க. பெரிய செலிப்ரிட்டி கூட அதை ஓனர்ஷிப் எடுத்து ஒரு முக்கியமான பிராண்டெல்லாம் கூட இப்போது நிறைய விளம்பரப்படுத்துகிறாங்க. ஆனால் அதோட ப்ரைஸ்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஹையாக இருக்குங்க. இந்த தமிழச்சி சானிட்டரி நாப்கின் பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. ப்ரைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதே ஒரு பேக் 75 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது 2 டைப்பாக தராங்க. கெமிக்கல் ஃப்ரீ, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆர்கானிக். இந்த ஆர்கானிக்கில் நிறைய ஹெர்ப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆலோவேரா, பேம்பு இந்த மாதிரி. அதே மாதிரி சைஸஸ் பார்த்திங்கன்னா இவங்க XLலேருந்து XXL வரைக்குமே கொடுத்துட்ருக்காங்கங்க.
இந்த தமிழச்சி நாப்கின் பார்த்தீங்கன்னா நம்மளை ஸ்கின் அலர்ஜி, ரேஷஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ், இரிட்டேஷன் இதில் இருந்தெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுதுங்க. இதோட மேனுஃபேக்சரிங் யூனிட் நம்ம சேலமில் தாங்க இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆர்கானிக் நாப்கின்க்கு மாற ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கும் நல்லதையே ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த நாப்கின் பேக் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கீங்க, அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் ஸ்பேரா கிச்சன் கரூர்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கரூருக்குள்ளே இருக்க ஏரியாவுக்கு டோர் ஸ்டெப் டெலிவரி கொடுக்குறாங்க. மித்த டிஸ்டன்ஸில் இருக்க ஏரியாக்கெல்லாம் கொரியர் பண்ணிவிடுவாங்க. தமிழச்சி நாப்கினோட வெரைட்டிஸ், அதோட ப்ரைஸ் லிஸ்ட்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேங்க. வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.